நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அளவில்லா பரிசுத்த ஆவியானவரே நான் உயரப்போகும் என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. தடைகளை எல்லாம் அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வேத சத்தியங்களை கொடுக்கிறதான அருமை போதகரே நீங்கள் வளமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வேத வசனங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஊடுருவி சென்று இந்த சத்திய வசனங்களின்படி வாழ்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அப்பா, உமது நன்மையின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இந்த இரண்டாவது ஆராதனையை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவை மத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. புதிய பாடல் யாவரும் கற்றுக்கொண்டு பாடும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கின்றேன். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில்
வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். ஆமென். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இரவும் பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரன் நான் தானே. அமெரிக்கையாய் ஒருபோதும் இருப்பதில்லை. எழுப்புதல் நான் காணும் வரை, தேசத்தில் எழுப்புதல் நான் காணும் வரை. இரவும் பகலும் மௌனமாயிரத ஜாமக்காரன் நான் தானே. இரவும் பகலும் மௌனமாயிரத ஜாமக்காரன் நான் தானே. அமெரிக்கையாய் ஒருபோதும் இருப்பதில்லை. எழுப்புதல் நான் காணும் வரை. அமெரிக்கையாய் ஒருபோதும் இருப்பதில்லை. தேசத்தில் எழுப்புதல் நான் காணும் வரை. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஓ நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். ஆமென். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். ஓ நான் அல்ல, இயேசுவே
என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஆமென். இரண்டாவது பாடலாக சிறகுகளின் நிழல்தலிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். யாவரும் பாடுவோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே.
இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. லோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. யாவரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது பாடலாக உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவனிடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு
இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துணிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்றுன்னை தேற்றிடவே. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புடம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவார் இல்லை. கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவ முன் வரவில்லை. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை. கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவ முன் வரவில்லை. உலகத்தின் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உண்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென்.
கரங்களை தட்டி அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். நாம் கலங்கவே தேவையில்லை. ஆமென். யாவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு ஆராதனை பாடலை பாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தாங்கப்பா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு பலனை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே சுவாமி. ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மேற்கொள்கிறதான பலனை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. நில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பெலந்தாருமே, பெலந்தாருமே, பெலந்தா என்னை நடத்திடுமே. பெலந்தாருமே, பெலந்தாருமே, பெலந்தா என்னை நடத்திடுமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பலனை தாங்கப்பா. எலியாவை போல் வனாந்தரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்ய ஆண்டவரே. உடைய வார்த்தை என்ற மன்னாவை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, களைத்து போய் நிற்கிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உணவாகி உம்முடைய வசனத்தினால் ஆண்டவரே என் ஆத்துமா பலன் கொள்ள கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பெலந்தாருமே, பெலந்தாருமே, பெலந்தா என்னை நடத்திடுமே. பெலந்தாருமே, பெலந்தாருமே, பெலந்தா என்னை நடத்திடுமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கிறேனே சுவாமி. சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமானவன். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போய் நிற்கிறேனே. ஆண்டவரே, சோராமல் ஓட எங்களுக்கு பலன் தாங்கப்பா.
ஆண்டவரே கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓடுகிற ஒரு பலனை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய பலனை தாங்க, ஊழிய பலனை தாங்க, அனுதினமும் ஆண்டவரை அதிகாலையில் உம்மை தேடுகிற ஒரு பலனை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் உம்மை ஆராதிக்கிற பலனை, குடும்ப ஜெபத்தை எங்களுக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில கட்டுகிற ஒரு பலனை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுவே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பெலந்தாருமே பெலந்தாருமே பெலந்தா என்னை நடத்திடுமே. பெலந்தாருமே பெலந்தாருமே பெலந்தா என்னை நடத்திடுமே. ஆண்டவரே, மாம்சம் என்னில் மேற்கொள்வதால் அடிக்கடி தவறுகிறேன் சுவாமி. பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தார ஆண்டவரே. எங்களுக்குள்ளா இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள இந்த வேளையில பலனை தரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சாகடிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்வு வாழ ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலனை தரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ வெலத்தாருமே. மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ பெலந்தாருமே. பெலந்தாருமே பெலந்தாருமே பெலத்தா என்னை நடத்திடுமே. பெலந்தாருமே பெலந்தாருமே பெலத்தா என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே.
பலனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பலனை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அநேக காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவரே கிறிஸ்துவின் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு பலனை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு பலனை தாங்கப்பா. ஆண்டவரே இவர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நாங்கள் நிற்க பலனை தாங்கப்பா. சாட்சியுள்ள வாழ்க்கையில் வாழ ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்கப்பா. ஆண்டவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு பலனை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே அனுதினமும் நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மீதமுள்ள காரியத்தை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வந்தவர்கள் வந்தவண்ணமாய் திரும்பாதபடி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தான கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீதமுள்ள காரியத்தை உம்முடைய கரங்களை வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 102 சங்கீதம், பக்கம் எண் 733. பக்கம் எண் 733, 102 சங்கீதம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நீர் என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் வைத்து நமது சபையில் ஊழியம் செய்கிறதான செல்லீடர்ஸ் கூடுகை நடைபெற இருக்கிறது. நமது சபையில் ஊழியம் செய்கிறதான செல்லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை நமது சபையில் வைத்து மருத்துவ முகாம் நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் சிறு பிள்ளைகள் மட்டும் இந்த முகாமில் பங்கு பெறலாம். பிபி, சுகர் மற்றும் கர்ப்பப்பை பரிசோதனை ஆகியவை இலவசமாக நடைபெறும். பெண்கள், சிறு பிள்ளைகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தேசத்தின் சுதந்திர தினம். அந்த நாளில் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய 2 வேளைகளில்
தேசத்திற்கான ஜெபம் நடைபெறும். இந்த தேசத்திற்கான ஜெபத்தில் நமது சபையார் அனைவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் வைத்து ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆயத்த ஜெபத்தில் நமது சபையார் அனைவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி மோகனா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். கடந்த நாட்களில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் கார்த்திக் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனது திருமண காரியத்தில் அநேக தடைகள் இருந்தது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் சியோன் பர்வதத்தைப் போல் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா தடைகளையும் நீக்கி தேவைகள் சந்திக்கப்பட்டு என் திருமணம் நடைபெற உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி பவித்ரா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு வயிற்று வலி பிரச்சனையால் குழந்தை பிறப்பதில் சிக்கல் இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். இதை குறித்து கர்த்தரிடத்தில் நாங்கள் குடும்பமாய் ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் கர்ப்பம் தரிக்கவும் சுகப்பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கவும் உதவி செய்தார். கர்த்தரை நம்புகிறவனோ சியோன் பர்வதத்தைப் போல் அசையாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் ஐயம்பெருமாள் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் வாங்கின கடன்களையெல்லாம் கட்டி முடிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு கடன் கொடுப்பா என்ற வசனத்தின்படி ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் டேவிட் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனது பேரன் கடந்த மார்ச் மாதம் நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்தான். இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதவும் அதில் தேர்ச்சி அடையவும் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். திருமண அறிக்கை. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வடிவேல் மற்றும் கலாராணி அவர்களின் குமாரன் சமாதான அசெம்பிளி சபையைச் சேர்ந்த நவீன்குமார் என்னும் பீட்டர் என்கிற மணமகனுக்கும், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் திருமதி சோபியா உமாராணி அவர்களின் குமாரத்தி தேவசபையைச் சேர்ந்த பிளஸ்ஸி என்னும் இவாஞ்சலின் என்கிற மணமகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடி ஏதேனும் நியாயமான காரணம் இருக்குமானால் சபை போதகருக்கு 15 நாட்களுக்குள் எழுத்து மூலமாக தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாம் திருமண அறிக்கை. கடந்த வாரம் நம் சபையிலிருந்து மிஷினரி டூர் சென்றனர். இதை குறித்ததான அறிக்கை. டூர் சென்ற மொத்த விசுவாசிகள் 130 பேர். இவர்களிடம் வசூலிக்கப்பட்ட தொகை 89,245. ஆனால் செலவான தொகை 94,998 என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எழுந்து நிற்போம். நமது சபையில் நடைபெற்று வருகிற நல்ல சமாரியன் ஊழியத்திற்காக நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் சபையில் நடைபெற்று வருகிற இந்த நல்ல சமாரியன் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த நல்ல சமாரியன் ஊழியத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை எளியவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல சமாரியன் ஊழியத்திற்காக கொடுக்கிற, உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை அபரிமிதமாய் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் வருமானத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே, உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுங்க. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய் பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. Praise, check, praise the Lord. Hallelujah. மேலர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் நம்மை சுற்றி காக்கும் கண்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன். அப்படி யாராக இருக்கிறீங்களா? நம்ம சர்ச்சுக்கு இந்த இடத்துக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி அவரை நாம் வாழ்த்துவோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற இவர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எதற்காக வந்திருக்கிறார்களோ
இந்த தேவைகளை தேவன் சந்திப்பீராக. உடைய கல்வாரி அன்பை முழுமையாய் புரிந்து கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உட்காரலாம். ஒரு குழந்தை பிரதேசத்தை இருக்கிறது, குழந்தையை முன்னாடி கொண்டு வரும்படி நான் கேட்கிறேன். கர்த்தர் அவங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது, இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளாமல் அந்நிய விக்கிரகங்களை அவர்கள் சேவித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை இரட்சித்தார். 2 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. விசேஷமாக பவித்ரோட சாட்சி இன்றைக்கி நம்ம கேட்டோம். உங்கள் குழந்தை பிறக்க முடியாது எல்லாம் சொன்ன பொழுதும் எந்த மெடிக்கேஷனும் இல்லாமல் கர்த்தர் அவங்களுக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குழந்தையை கர்த்தர் அவர்களை நம்பி கொடுத்திருக்கிறார். ஆமீன். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனமுள்ள ஒரு குழந்தையாக இருக்கும். ஆமீன். இந்த குழந்தையை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து நீங்கள் அதற்கு முன்மாதிரியாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஒப்பு கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சபையினிடத்திலும் கேட்கிறேன், சபை அதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சபை இந்த குழந்தைக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஆமேன். சபையார் அப்படி ஜெபிப்பீங்களா? உத்தரவாதம் பண்ணுவீங்களா? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் கொடுத்து இந்த குழந்தைக்காய் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. தர்மியான குழந்தையை பரலோகம் இவர்களை நம்பி கொடுத்திருக்கிறது. அருமையான சுரேஷுக்காய், பவித்ராவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை திருமண நிலைமையில் இணைத்த தேவன் நீர். போதுமானவராய் இருந்து எத்தனையோ பேர் இந்த குழந்தை இல்லாமல் இந்த நாட்களிலே கஷ்டப்படும் பொழுது, மெடிக்கேஷன் போகும் பொழுது, கர்த்தர் அருமையான ஆண் குழந்தையை ஆண்டவரே நீர் இவளுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அதற்காய் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த குடும்பம் நன்றி உள்ளவர்களாய் இருந்து கர்த்தருக்கென்று இந்த குழந்தையை அர்ப்பணிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் சுவாமி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த குழந்தை நீர் கொடுத்தது ஆண்டவரே, அதை திரும்ப உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த குழந்தைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜான் என்று நான் பெயரிடுகிறேன். கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். போகிறோம். நம்ம மிஷினரி பயணமாக தரங்கம்பாடி போய் வர கர்த்தர் நம்ம கிருபை தந்தார். அதனுடைய ஒரு விசேஷமான சாட்சி நம்ம மத்தியிலே 3rd டிவிஷனில் ஊழியம் சேர்ந்த ஜோசப் அவர்கள் முன்பதாக வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு சாட்சியை சொல்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த இடத்துல சாட்சியாக நிற்க வைத்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றியை செலுத்துகிறேன். கடந்த 7ஆம் தேதி நம்ம சபையின் மூலமாக 120 பேருக்கு மேலே அனைவரும் தரகம்பாடி டூர் சென்றோம். அங்கே போனோம், எல்லோரும் மகிழ்ச்சியோடு போனோம். அங்கே ஒரு சபை நமக்காக ஆயத்தமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சபையில் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிட்டோம். விளையாட்டு இது போல் நிறைய விஷயங்களை நாங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தோம். அப்புறம் தரகம்பாடி அந்த இடத்துக்கு போனோம். அவர் வாழ்ந்த அந்த இடத்தையெல்லாம் நாங்கள் போய் பார்க்கும்போது ஒரு புதிய அனுபவம் எங்களுக்குள்ளே வந்தது. ஒரு ஜெர்மன் தேசத்திலிருந்து சாதாரண ஒரு மனுஷன் இங்கே வந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. எத்தனையோ பாடுகள் பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கியிருக்கிறாரு. அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி உணவு கொடுத்து, கல்வி கொடுத்து, இந்த அச்சகம் பைபிள் வந்து அச்சடிக்கப்பட்ட அந்த மிஷினு, அந்த அச்சு, இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் செய்திருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் செய்த ஊழியம் ஒரு 12 வருஷம்தான். இந்த 12 வருஷத்தில் ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த 12 வருஷம் செஞ்சது நிமித்தம் ஏறத்தாழ ஒரு 300 வருஷம் ஒரு தரகம்பாடி அவர் சீலன் பால் அவர்களுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தை, அந்த சாட்சி நம்ம வாழ்விலையும் செய்வாருன்றது எனக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. கர்த்தருக்குன்னு எதையாகிலும் செய்யணுன்ற வைராகியம் எனக்குள்ளே எழும்பிடுச்சு.
இது இன்னமும் இங்கே வந்த 120 பேருக்குள்ளும் அப்படிப்பட்ட எழுப்புதல் இருக்கும் அப்படின்னு கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. நம்ம சபையின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சபை போதகரம்மா எங்களுக்கு சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த மாதிரி நாங்கள் போக வேண்டும் என்று நினைத்த பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார். இந்த இடத்துல முதல் தமிழ் வேதாமத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த சத்துணவு திட்டத்தை முதலாக தமிழ்நாட்டில் உண்டாக்கி தந்தவர் பர்திலேமேயு சீகன் பால் என்றவர். அவருடைய ஜெர்மனியில் இருக்கிற அவருடைய பணங்களை எல்லாம் விற்று சொத்தெல்லாம் விற்று புதிய எருசலேம் என்கிறதான ஒரு சபையை முதல் ஆவிக்குரிய சபையை அங்கே அவர் நிறுவியிருக்கிறார். அவைகளை எல்லாம் போய் பார்க்கவும் வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ள உறுதியத்தோடு நன்றி சொல்கிறேன். நம்ம சர்ச்லேருந்து 2 பஸ் ஒரு வேன் போனோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம சர்ச்சோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தா ஒரு பஸ்ஸில் 500 பேர் கிடையாது, 50 பேர் தான் போவாங்க. இப்போ குறைஞ்சது 5 பஸ்ஸு போயிருக்கணும். இன்னொரு 100 பேருக்கு லீவ் விட்டுருந்தா கூட 5 பஸ்ஸு போயிருக்கணும். நான் நிறைய பேர் அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள். எத்தனையோ காரியத்துக்கு நம்ம காசுகளை செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி வாய்ப்பு இனி வாழ்க்கையில் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் மிஷினரி பயணம் போயிட்டே தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா. வேறு இடங்களில் அநேக இடங்களிலே கர்த்தர் அநேக மிஷினரிகளை ஆண்டவர் இந்த இந்திய தேசத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆமென். இந்த அமௌண்ட்லாம் படித்தாங்க. அதுக்கு மேலே ஏறக்குறைய 7,000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இல்லை 7,000 ரூபாய் சபையிலிருந்து செலவு பண்ண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் 7,000 ரூபா செலவு பண்ணல. போன அந்த குரூப்புக்கு 7,000 செலவு பண்ணியிருக்கிறோம். இதில் வந்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கும் அதில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். போனது போகட்டும். இனிமேட்டாவது மிஷினரி ட்ரிப் எப்போ சொல்லுவாங்க நீங்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர் போனீங்க வந்தீங்க அடுத்த வேலையை பார்ப்போம். அல்லேலூயா. அப்படி இல்லை, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு உண்மையாலுமே நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். அப்படி மிஸ் பண்ணாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அடுத்த ட்ரிப்பில் கண்டிப்பாக எத்தனை பஸ் போக போகிறோம்? 5 பஸ்ஸே போதுமா? 6 பஸ்ஸாவது போகலாம். எல்லாம் பயமாக இருக்கிறீங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஜான் ஒன்று அடிஷன் ஆகிருக்கிறான், இன்னொரு ஜான் குழந்தை. அப்புறம் அவங்களுக்குலாம் ஒரு பஸ் வேணுமா வேணாமா? அல்லேலூயா. கர்த்தர் சபையில் கர்த்தர் பெருக்கத்தை தருவாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆமேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்கள் வார்த்தையை எங்களுக்கு அனுப்பித்தாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த பைபிள் வேதாங்கத்தை எத்தனை கடினப்பட்டு அந்த தேவனுடைய தாசனுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோமே அப்பா. இதை ஒரு நாள் நாங்கள் ஒரு அப்பா ரொம்ப ஈஸியாக எடுக்காதபடி கர்த்தர்களை நம்பி கொடுத்த இந்த பொறுப்புக்காய் இந்த வேதாகமத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி இருந்த இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். அநேக அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவோடு ஊழியம் செய்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் தன்னை கெடுத்து கொண்டு தற்கொலை செய்து இயேசுவை காட்டிக் கொடுத்து தானும் மரித்து போய்விட்டான். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அநேக சீஷர்கள் இரத்த சாட்சியாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் நூற்றாண்டில் எல்லாரும் இயேசுவுக்காய் அவருடைய சுவிசேஷத்திற்காய் தன்னை ஜீவனை விடுகிற அநேகர் இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆவியானவர் இங்கே ஒரு அப்போஸ்தலன் ஆகிய யோவானை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 95 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த ஒரு சீஷன் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய யோவான். அல்லேலூயா. இந்த யோவான் யார் என்று சொன்னால் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீஷன். ஆமென். கர்த்தர் ஆண்டவர் பெந்தேகோஸ்தே நாளில் சபையை, புதிய ஏற்பாட்டு சபையை ஆண்டவர் ஆரம்பித்து அநேக காரியங்களை சபைக்கு கர்த்தர் பவுலை கொண்டு
பல அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதினாலும் இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அப்போஸ்தலர். ஆமென். இயேசுவுடைய இருதயத்தின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர். ஏறக்குறைய பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து இந்த நூற்றாண்டில் முதல் நூற்றாண்டின் கடைசி வருடங்கள் வரைக்கும் சபையை உர்த்து கவனித்த ஒரு அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த யோவானை கொண்டு ஆவியானவர் சபைக்கு எழுதுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே 1 யோவான் புஸ்தகம், அது மாத்திரமல்ல வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவானை கொண்டு ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி பல சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேச அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். சத்தமே குறைஞ்சிருச்சே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க பழக வேண்டும். அன்றைக்கு முதல் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் யோவானை கொண்டு ஆண்டவர் சபைக்கு எழுதும்போது தீர்க்க தரிசனங்களை குறித்து எழுதவில்லை, பிசாசுகளை துரத்த வேண்டும் இதையெல்லாம் குறித்து ஆண்டவர் கொரிந்தியரில் பவுலை கொண்டு எழுதினாலும் நூற்றாண்டின் கடைசியிலே ஆண்டவராகிய இயேசு அவர் ஸ்தாபித்த அந்த சபையின் மிக முக்கியமான காரியங்களை எழுதுவதற்கு கர்த்தர் யோவானை பயன்படுத்துகிறார். இங்கே வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். இங்கே ஆண்டவராகிய இயேசுவை குறித்து யோவான் இப்படி சொல்கிறார். எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால். அல்லேலூயா. அநேகர் பைபிளை திறக்கிற சத்தமே கேட்கல. ஆமென். 324 பக்கம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே முக்கியமான ஒரு வார்த்தை, ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யாரை குறித்து சொல்கிறான் யோவான்? இயேசுவை குறித்து. இங்கே அற்புதமான வார்த்தை இருக்கிறது, ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. சத்தமா ஜீவ வார்த்தைக்கு ஒரு ஜீவன் எல்லாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஜீவ வார்த்தை என்று சொல்லும்போது இயேசுவை குறிக்கிறது. அங்கே அந்த ஜீவ வார்த்தை நம்முடைய கரங்களிலே வேதாகமாய் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பைபிளை கொண்டு வந்திருக்கிறீங்களா? பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு பைபிள் இருந்தால் பைபிளை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். இதற்காக ஒருத்தர் உயிரே கொடுத்துருக்கிறார். இவர் மட்டும் இல்லை, பர்த்லமேயு, சீகன் பால் மட்டும் நிறைய பேர் உயிரை கொடுத்துருக்குறாங்க. அவர் இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உயிரை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஏறக்குறைய 20 நாளைக்கு மேலே கடல் தண்ணியவே குடிச்சிருக்கிறார். கிட்னி என்ன ஆகும்னு தெரியல. அல்லேலூயா. 17 வருஷத்தில் அங்கேயே உயிரை விட்டுட்டார். அவங்க குழந்தை, அவங்களுடைய கல்லறையும் அங்கே இருக்கிறது. அவங்க எல்லாம் குடும்பமாக இவர்கள் அர்ப்பணித்தபடினாலே கர்த்தர் இந்த புதிய ஏற்பாடை நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஜீவன், இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை, ஜீவனை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது சபைக்கு ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் பேருடைய வாய் திறக்கப்பட மாட்டேங்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜீவ வார்த்தைனா உடனே ஆமேன் சொல்லணும். அப்போதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் சும்மா போவீங்க. அல்லேலூயா. நீங்கள் வந்தது வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஆமென். முதல் வார்த்தை ஜீவன். அடுத்தது 3ஆவது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். முதல் வார்த்தை ஜீவன். 2வது முக்கியமான வார்த்தை, முதல் நூற்றாண்டின் சபைக்கு மாத்திரமல்ல இந்த நூற்றாண்டிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை ஐக்கியம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒரு சபை என்று சொன்னால் அதிலே ஐக்கியம் இருக்க வேண்டும். ஐக்கியத்தை தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த 2 வார்த்தையில எத்தனை தடவை பாருங்க, ஐக்கியம் ஐக்கியம் என்று இருக்கிறது.
ஃபெலோஷிப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐக்கியம்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஐக்கியத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஐக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நட்புக்கும் ஐக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அநேக சபைகளில் ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபையிலே நட்பு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. ஆனால் அது ஒரு உலக பிரகாரமான காரியம். எனக்கும் பிரியாணி பிடிக்கும், உனக்கும் பிரியாணி பிடிக்கும், 2 பேரும் சாப்பிடலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இதுக்கு பேர் தான் ஐக்கியமா? அல்லேலூயா. இது பேர் ஐக்கியம், இது பேர் ஃப்ரெண்ட்ஷிப். அல்லேலூயா. ஆனால் ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே வசனம் தெளிவாய் சொல்கிறது. எங்களுடைய ஐக்கியம், 3வது வசனம் நடுப்பகுதியில் வாசிக்கலாம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஐக்கியம் என்று சொல்லும்போது நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே ஒரு சிலுவையை நீங்கள் சிலுவையை பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் சிலுவை தெரியும். அங்கே சிலுவையை பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில் 2 பாகம் இருக்கிறது. ஒன்று மேலிருந்து கீழ் செங்குத்தான ஒரு பகுதி, இன்னொன்று இந்த மாதிரி ஹரிசாண்டலா. இந்த 2 காரியமும் சேர்ந்தது தான் சிலுவை. இதில் இந்த மேலிருந்து கீழ் இருக்க இந்த வெர்டிக்கல் பார்ட், இந்த செங்குத்தாக இருக்கிற இந்த பகுதி ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்வது நல்லது. ஆமென். ஆனால் ஐக்கியம் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த சிலுவையை நாம் நன்றாய் புரிந்தால் போதும் ஐக்கியம் என்னவென்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆமென். எங்கேயுமே இந்த சிலுவையை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மேலேருந்து கீழே இருக்கிற இந்த வெர்டிக்கல் பார்ட், அந்த சிலுவையின் இந்த பகுதி பெரிதாக இருக்கும். இந்த பகுதி ஹரிசாண்டல், இந்த பகுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம் சகோதரர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. நம்முடைய சபையில் இருக்கிறவர்களுடைய ஐக்கியத்தை இது குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஐக்கியத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மியர் ஃப்ரெண்ட்ஷிப் என்னென்னா ஐக்கியத்தோட நட்போட அடுத்த நிலைமை தான் ஐக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன முக்கியம்னா அந்த நட்பில் என்ன முக்கியம்? அடிக்கடி ஒருவரை பார்த்துக்கணும், ஒருவரை பேசிக்கணும்னு நினைக்கிறது நட்பு. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதையல்ல, அதுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கும்படி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முதல் காரியம், நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவோடும் நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் ஆண்டவராகிய இயேசுவோடும் இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல முறையிலே ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருப்பான் என்று சொன்னால், அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலும் நட்பாக இருக்க முடியும், சபைக்குள் இருக்கிறவர்களிடத்தில் ஐக்கியமாக இருக்க முடியும். ஆமென். நான் சொன்னதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசுவோடு நீங்கள் நல்ல ஐக்கியத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் இருக்க எல்லாரோடையும் ஐக்கியம் அல்ல, நட்பில் இருக்க முடியும். சபைக்குள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஐக்கியத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன? வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஐக்கியத்தை ஃபெலோஷிப்பை விடக்கூடாது. இன்னைக்கு அநேக சபைகளில் நட்பும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். ஆமென். ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒருத்தர் சாப்பிட்றோம், போகிறோம், டீ குடிக்கிறோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதோட முடிஞ்சிடுறது. ஆனால் இந்த ஐக்கியத்தில் வரும்படி கர்த்தர் சபையை எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த ஐக்கியம் ஒருவன் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையில் ஆராதனைக்கு வரும் பொழுது நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்களா என்று கேட்டால் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன ஃபெலோஷிப் கிடைக்குது, ரொம்ப மினிமல். அதனால தான் நம்முடைய சபையில் ஆண்களுக்கு என்று தனி ஐக்கியம் இருக்கிறது, பெண்களுக்கு என்று தனி ஐக்கியம் இருக்கிறது. ஃபெலோஷிப், மென்ஸ் ஃபெலோஷிப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், மிஷன் ட்ரிப். இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால், கர்த்தர் வேதத்தின் அடிப்படையில் சபைக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஐக்கியத்தில் நாம் பலப்பட வேண்டும். ஆமென். பவுல் அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் சபைக்கு சொல்லும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர்
கவனித்து. அல்லேலூயா. அப்போ ஃபெலோஷிப்பில் ரொம்ப முக்கியமாக மற்றவங்களை பார்த்து ஹாய் பாய் சொல்கிறது இல்லை, நாம் மற்றவர்களை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி கவனிக்கணுமா? சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ. நாளானது சமீத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அப்போ ஃபெலோஷிப்பில் ஐக்கியத்தில் ரொம்ப முக்கியமானது மற்றவர்களை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவரில் நாம் ஐக்கியமாக இருக்கிறது முதல் நிலைமை. ரெண்டாவது, நம்முடைய சகோதரர்களை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற காரியங்களை, புத்திமதிகளை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஃபெலோஷிப்பில் ரொம்ப முக்கியமானது ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற ரொம்ப கடைசியான வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், அந்த குழந்தை மூலமாகவும் ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்ற நிலைமையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில இடத்துக்கு வெளியே போகும்பொழுது தான் ஆவிக்குரிய நிலைமை என்னவென்று தெரிகிறது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கையை உயர்த்தி ஆராதிப்பது நல்லது, ஆனால் ஆவிக்குரிய ஐக்கியம் அதோடு முடிவதல்ல. அல்லேலூயா. ஏதோ சாப்பாடை ஷேர் பண்ணுறோம், அதோடு முடியறதல்ல. உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய காரியங்களை மற்றவர்கள் உணர்த்தி காண்பிக்கும் பொழுது, ஆவியானவர் மற்றவர்களை கொண்டு பேசும் பொழுது, நீங்கள் ஆம் நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள். மற்றவர்களை கவனித்து மற்றவர்களை நாம் அதிக கனமாக எண்ண வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஒரு டூர் போகிறப்ப பஸ்ஸில் அங்கே போய் பார்த்தா ஓடி போய் எனக்கு ஃபஸ்ட்டு எம்எல்ஏ சீட்டு பிடிக்கிற மாதிரி, எம்பி சீட்டு எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கப்பா, இங்கே தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது ஐக்கியம் இல்லை. யாரெல்லாம் அந்த லாஸ்ட் சீட்டில் பஸ்ஸில் தூக்கி போடணும்னு தெரிஞ்சும் லேலூயா என்னோட கூட உட்காந்துருந்த ஒரு சில பேருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அந்த லாஸ்ட் சீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டம். ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, கர்த்தரோடு நல்ல உறவில் இருக்கிறவங்க, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சகோதரர்கள் நல்ல இடத்தில் வர வேண்டும் என்று வந்தவர்கள். அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா 6 பாத்ரூம் தான் இருந்துச்சு. இங்கே போன கூட்டம் 130 பேர். படித்தவங்க வந்தாங்க, நல்ல பதவியில் இருந்தவங்க, எல்லாருக்கும் ஒரே கம்ஃபர்ட்டு தான், ஒரே குறைஞ்சமான ஃபெசிலிட்டிஸ் தான் இருந்துச்சு. யாரும் முறுமுறுக்காமல் எல்லாரும் கர்த்தர் ஐக்கியப்பட்டு வர கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. நம்முடைய லைஃப் ஸ்டைலில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்னமோ காரியம் இருந்தாலும் சபை ஐக்கியம் என்று வரும் பொழுது you have to be willing to forgive your comforts. ஆமென். உங்களுடைய கம்ஃபர்ட்டை நீங்கள் விட்டு கொடுப்பதற்கு you have to forgo your comfort zone. உங்கள் கம்ஃபர்ட்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஐக்கியப்பட வருவதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும். அதை தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். ஐக்கியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். பைபிளை யாரும் திறக்கவே மாதிரி தெரியலையே. 269வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 6:19-20. ஐக்கியத்தின் நிலைமை என்னவென்று சொன்னால், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாக நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்க நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி, எல்லாரும் வாசிக்கலாமா? எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். சொல்றது யாரு? இது நேற்று ரட்சிக்கப்பட்டவர் இல்லைங்க. சொல்றது யார் என்று சொன்னால் பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சபையின் ஐக்கியத்தை உணர்ந்த பவுல் சொல்லுகிறார். அந்த சபையவே அவர்தான் ஸ்தாபித்தார். எபேசிய சபையை ஸ்தாபித்த பவுல் புதிய ஏற்பாட்டின் மோஸ்டான பகுதியில் அதிகமான புஸ்தகங்களை எழுதின பவுல் சொல்றார், நான் நன்றாய் பிரசங்கிக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் அதை உங்களிடத்தில் கேட்கிறேன். கொஞ்ச நேரம் பேசினால தொண்டை காய்ந்து போய் விடுகிறது, பேச முடியவில்லை. தைரியமாய் சுவிசேஷத்தின் ரகசியத்தை பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு தைரியம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ தான் 10 பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் உண்மையாக இருக்கிறாங்க. நாங்களாம் ஜெபிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களும் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வாதி, அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. முழு தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும்.
வார்த்தையில் கிளாரிட்டியோட பேசணும். வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தை வாயிலிருந்து கடந்து வர வேண்டும் அப்படின்னு எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் கேட்குறேன். அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? நீங்கள் ஜெபிச்சாதான் இனிமேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்படி ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஐக்கியத்தின் அடுத்த நிலைமை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். வாசிக்கலாம். அடுத்த வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நிறைய பேர் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, உண்மையான சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை, பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் ஐக்கியம் இல்லை. ஒரு மனிதன் ஐக்கியமில்லாத வாழ்க்கையில் இருப்பான் என்று சொன்னால் அவன் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிற சபையுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆமென். ஆகஸ்ட் 15 காலையில் சாயங்காலம் 2 நேரம் தேசத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதே இம்பார்ட்டன்ஸை ஆண்டவர் மிஷினரி பயணத்துக்கும் கொடுத்துருக்கிறார். ஏன்னு சொன்னால் அங்கே தான் ஐக்கியப்படுகிற இடம். அல்லேலூயா. அப்போ ஐக்கியத்துக்கு இந்த விமென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், மென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், இல்லை யூத் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம். இந்த ஐக்கியத்தை நீங்கள் குறைவாய் மதிப்பிடக்கூடாது. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க, நம்மளோட நிறைய மியூசிக் வாசிக்கிறாங்க, நிறைய கிளப்ஸ் இருக்குது, லைன்ஸ் கிளப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளப்பாக கர்த்தர் சபையை வைக்கல. இது இயேசுவினுடைய சரீரமாகிய சபை, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. ஆமென். இந்த சபை ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். வலது கை இடது கைக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அப்ப சபையில் ஐக்கியம் என்ன என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிற, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, தேவனிடத்தில் இருள் இல்லை, அவர் ஒளியாய் இருக்கிறார், பாவம் இல்லை. ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் பாவத்தை வெறுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருந்து பாவத்தை வெறுக்கவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையான ஐக்கியத்தில் செயல்பட முடியாது. அல்லேலூயா. சபைக்குள்ள ஐக்கியமாக இருக்குன்னு சொல்கிற நல்லது, ஆனால் பாவத்தை வெறுக்காமல், தன்னுடைய சுயத்தை வெறுக்காமல் ஒருவன் ஐக்கியப்படும் பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது, போராட்டங்கள் ஏற்படுகிறது, குழப்பங்கள் ஏற்படுகிறது. அப்படி அல்ல, எல்லாவற்றையும் கவனித்து இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஐக்கியமாய் அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். எப்படி தெரியும்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், பாவத்தை நீங்கள் தொடக்கூடாது, நன்மை தீமை அறிகிற கனியை நீங்கள் தொடாதீங்கன்னு சொன்ன உடனே ஆதாம் ஏவாள் அந்த பாவத்தை செஞ்சோடனே, பரவாயில்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இன்னொரு சான்ஸ் தரேன், இன்னொரு ட்ரீயை வைக்கிறேன், இன்னொரு ஏதேன் தோட்டம். அப்படி ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கும் எனக்கு இருக்கிற உறவு அருந்து விட்டது, நீங்கள் வெளியே போங்கன்னு ஆண்டவர் துரத்துறார். அது மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்படி செய்கிறார் பாஸ்டர். இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் பாவம் செய்கிற ஒரு சின்ன பொய் சொன்ன 2 பேர், அனனியால் சப்பீரால், கர்த்தர் ஆலயத்திலேயே அவங்களை அடிக்கிறார், அங்கேயே செத்து போகிறாங்க. பண்ண தப்பு என்ன? விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, ஒரே ஒரு பொய். இந்த ஊழியக்காரன்ட்ட ஒரே ஒரு பொய் சொன்னார், ஆண்டவர் அடிச்சிட்டார். 2 பேரும் ஒரே இடத்துல இறந்து போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர். இன்னும் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு அவர் பிதாவோடு ஆதியிலிருந்து ஒன்றாவே இருக்கிறாங்க. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே பாவம் அவர் மேல் வந்ததினாலே அவர் ஒரு பாவம் செய்யவில்லை. உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் மேல் வந்ததினாலே ஆண்டவர் பிதா இயேசுவை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். எனவே தான் இயேசு கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். பாவம் என்றால் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர். பிரியமானவர்களே, அப்படி நீங்களும் நானும் பாவத்தை வெறுத்தோம் என்று சொன்னால் உண்மையான ஐக்கியத்தில் நாம் இருப்போம். ஆமே, நாம் அவராலே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்,
ஒளியில் நடந்தால் தான் ஐக்கியப்பட முடியும். ஒளியில் நடக்கிறதுனா என்ன? வாக்கிங் இன் த லைட்னா என்ன? ஒரு பாவமும் செய்யக்கூடாதா? இப்போ தானே பார்த்தோம் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு. நான் ரொம்ப வருஷம் இந்த வசனத்தை நான் தவறாய் புரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களை பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அழைக்கல. பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோல், நம்முடைய குறிக்கோள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம எதற்கு தெரியுமா அழைத்திருக்கிறார்? உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பெர்ஃபெக்டாக மாறுறதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிமிடம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்றுவார். ஒரு ஐக்கியத்தில் ரொம்ப முக்கியமானது உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஒளியில் நடந்தால், ஆமென், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், உண்மையாக இருந்தால் என்ன நடக்கணும்னா, ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அது எப்படி அந்த வசனம் நமக்கு கரெக்டாக புரியும்? அடுத்த வசனத்தை படித்தா புரியும். நமக்குள் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சபையிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்று தான். நீங்கள் ஒளியில் நடக்க வேண்டும், உண்மையில் நடக்கணும். ஒரு நாளும் நீங்கள் எந்த மனுஷனை பிரியப்படுத்தவும் பொய் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஐக்கியத்தில் உங்களை வைப்பார். அல்லேலூயா. இந்த விரல் இதோடு சேர்ந்துருந்தால் தான் என்னுடைய விரல். இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுனால நீங்கள் இந்த சபையோட ஐக்கியமாக இருக்கிறேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இந்த சபையோடு உண்மையாய் நீங்கள் இருந்தீர்களா, ஆனால் நீங்கள் சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள். சபை என்பது இந்த பில்டிங் கிடையாது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இந்த ராபோஜனம் கர்த்தருடைய பந்தி அதை தான் குறிக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இப்போ வேறு ஜாதியாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். ஒளியில் நடக்கிறவங்களுக்காக தான் கர்த்தர் இந்த ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18 பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னவென்று புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் தெளிவாக இந்த வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. அந்த வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. பைபிள்லேருந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதற்காக தான் ஆவியானவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆவியானுடைய வேலை என்னவென்று சொன்னால், பல வேலைகள் இருந்தாலும் மிக முக்கியமான வேலை, ரொம்ப முக்கியமான வேலை என்ன தெரியுமா? மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ரொம்ப இங்கிலீஷில் உங்களுக்கு பேரஃப்ரேஸ் பண்ணி சொல்லணும்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை என்னையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைக்கணும். நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக ஒரு பெரிய கார் வாங்கி, பெரிய வீடு வாங்கி, உங்களை அப்படியே உங்கள் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது பரிசுத்த ஆவியானுடைய வேலை இல்லை. மாறாக நீங்களும் நானும் இயேசுவை போல் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃப்ரம் 1 degree to another degree என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த சாயலாக தானே மகிமையில் மேல் மகிமை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ரட்சித்தது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேலை. உங்களை இயேசுவை போல் ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வரும் பொழுது அவர் தம்முடையவங்களை சேர்த்து கொள்ளுகிறார் என்று வாசிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய மிக முக்கியமான வேலை உங்களை கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இல்லை நம்முடைய சுயம் சாக வேண்டும். யோவான் 12:24 வாசிக்கிறோம். கோதுமை மணி தனித்திருந்தால் ஒரு பலனையும் தராது. நீங்கள் ஒரு விசுவாசி தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுறேன், அது போதும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை இது போதும்னு நினச்சா ஒரு நாள் நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. ஆனால் அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொண்டு வரும். ஆமேன். ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய சுயம் முற்றிலுமாய் சாம்பலாக்கப்பட வேண்டும். ஆமேன். நம்முடைய தகுதி, நம்முடைய பேக்ரவுண்ட் அதை வச்சு ஐக்கிய பண்ண முடியாது. ஆண்டவருடைய இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. நீங்களும் நானும் பாவத்தில் கிடந்தோம், பரிசுத்த ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார் என்ற உணர்வோடு ஐக்கியப்படுவோம் என்று சொன்னால் நம் ஆண்டவரிலே உண்மையான ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த ஐக்கியத்தில் நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் அதான் நற்செய்தி. நீங்களும் நானும் தப்பி பாவத்தில் விழுந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகலாம். ஏன் என்று சொன்னால் நீ பாவின்னு ஆண்டவர் உங்களை கண்டம் பண்ண மாட்டாரு. நீ அவ்வளவுதான் என்னை விட்டு போயிருன்னு சொல்ல மாட்டாரு. மாறாக இயேசு பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த கல்வாரி அன்பினால வர கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுதான். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தில் விழுந்திருப்பேன் என்று சொன்னார். பாவம் என்று சொன்னவனே விபச்சாரம், வேசித்தனம், குடிக்கிறது, கொலை செய்யறது, பீடா போடுறது, அது இது இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது பாவம். மற்றவர்களுக்காய் ஜெபிக்காமல் இருப்பது பாவம். சபையில் ஐக்கியப்படாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். அதற்காக தான் இயேசு இரத்தத்தினால் கிரயத்தை கொடுத்து வாங்கின இந்த சபையில் ஐக்கியப்பட வேண்டும் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வதோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை, அவனுக்குள் வார்த்தை இல்லை, அவனுக்குள் இயேசு இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனத்தை கை கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகள் அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. வசனம்தான் நம்மை புடமிடட்டும். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஆண்டவருக்குள்ள நீங்க ஐக்கியமா இல்லைன்னா, இந்த சபையில் இருக்கிற சகோதரத்தை நீங்கள் ஐக்கியமா இல்லைன்னா, நீங்கள் இருளில் நடக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் இல்லை. ஃபெலோஷிப் டிமாண்ட்ஸ் டைம், ஃபெலோஷிப் டிமாண்ட்ஸ் மணி. ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நேரம் தேவை, உங்கள் பணம் தேவை. உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்காய் இலக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உடைய சுயம் செத்தால் மாத்திரமே நீங்கள் ஐக்கியத்தில் ஈடுபட முடியும். ஒரு சுய சாகாம ஐக்கியத்தில் இருக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் சர்ச்சில் ஏன் தெரியுமா பிரச்சனை? அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள் அவர்கள் ஐக்கியப்படாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்க கர்த்தர் வரல, அதற்கு கர்த்தர் சபையை வைக்கல. உண்மையான ஐக்கியத்தை உண்டாக்கவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவுக்கும் நமக்கும் ஐக்கியம் உண்டாக்க இயேசு இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தார். அந்த அளவில் எதை இழந்தாலும் ஐக்கியத்தையும் ஒருமனப்பாட்டையும் இழந்து விடாமல் இருக்க கர்த்தர் நம்முடைய சபைக்கு கிருபை தருவாராக. நேரம் கிடைக்கும் பொழுதுதான் ஆண்டவரிடத்தில் முதலாவது ஐக்கியம், இரண்டாவது விசுவாச பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் நீங்கள் ஈடுபட விரும்புங்கள். அதை நாடி தேடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஏதோ மெசேஜ் கேட்க பாட்டு பாட வந்தீங்கன்னா அதெல்லாம் வீட்டிலேயே செய்யலாம். ஆண்டவர் சபைக்கு உங்களை வர சொல்றதுக்கு மிக முக்கியமான காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒளியில் நடந்தால் ஐக்கியப்படுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் நம்மோட ஆவியானவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். உடத்தில் தயவு செய்து நான் கேட்குறேன், இந்த 1 யோவான வீட்டில் போய் வாசிங்க. மிக முக்கியமான காரியம், ஜீவனையும் ஐக்கியத்தையும் குறித்து ஆவியானவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த முழு நிருபத்தையும் வாசிக்கலாம். எவ்வளோ அழகாக ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த ஐக்கியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சபைகள் ஐக்கியம் இல்லை, ஏனோ தானோன்னு வர்றாங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் வர்றாங்க, ஒரே நேரத்தில் ஓடி போயிடுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சபையை ஸ்தாபிக்க ஆண்டவர் ரத்தத்தை கொடுக்க விரும்பலை. ஆண்டவர் ரத்தம் கொடுத்து மீட்ட சபை இந்த வேதம் சொல்லியிருக்கிறபடி வாழுகிற சபையாக இருக்கணும். எத்தனை பேர் உண்மையாக நினைக்கிறீங்க, ஆண்டவரே இன்னும் நான் உமக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தில் வளரணும், எங்கள் விசுவாசிகளோடு சக விசுவாசிகளோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் இன்னும் வளர என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி நமக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. நம்மை ஒப்புரவாக்க வந்து அந்த இரத்தத்துக்காய் நாம் நன்றி சொல்லலாம். வரைக்கும் கொண்டு சென்றே கழுவி நீர் எந்த பாவக்கரைகள் கலைந்தேன் வாழ்க்கை துரோகங்களை. கழுவி நீர் எந்த பாவக்கரைகள் கலைந்தேன் வாழ்க்கை துரோகங்களை. உந்தன் ஸ்நேகவா என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் பாதையில். உந்தன் பாதையில் உந்தன் ஸ்நேகமா அழைத்த உந்தன் மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே 1000 நாவுகள் போதாது சுவாமி. எப்படி மறப்பேன் உம்மையே. திருக்கரம் நீட்டி என்னை அழைத்த மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. திருக்கரம் நீட்டி என்னையும் அழைத்த மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. 1000 நாவு போதாது சுவாமி. எப்படி மறப்பேன் நான் உம்மையே. 1000 நாவு போதாது சுவாமி. எப்படி மறப்பேன் நான் உம்மையே. உந்தன் ஸ்நேகவாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் பாதையில். உந்தன் ஜீவ பாதையில். கோரவம் பாவி என்னை இந்த கொள்கலா வரைக்கும் கொண்டு சென்றது என்னுடைய பாவம் ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்கள் அப்பா. இந்த காலை நேரத்தில் நான் அதற்காய் உமக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் பரிதாபத்தை எதிர்பார்க்கவில்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையை பார்த்து பரிதாபப்பட நாம் அழைக்கப்படல.
மனம் திரும்பும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, இன்னும் என்னை உம்மை போல் மாற்றும் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய உண்மையான ஜெபம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எந்தெந்த இடத்தில் நாங்கள் இயேசுவை போல் இல்லையோ அதை எங்களுக்கு காண்பித்தருள ஆண்டவரே. உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் நாங்கள் வளர இந்த கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். எல்லாரும் கரங்களிலே அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்துக்காய் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எனக்காய் பிற்கப்பட்ட இந்த சரீரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஏகோபித்து இந்த அப்பத்தை புசிக்கலாம். வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காய் நாம் நன்றி சொல்லலாம். எனக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை இந்த ரத்தத்தை நாம் மதிக்காமல் துணிகரமாய் பாவம் செய்து விடுகிறோம். நான் விரும்பாததையே நான் செய்து விடுகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ நேரத்தில் கோபத்தில் நான் வார்த்தையை விட்டு விடுகிறேன். என்னை மன்னியும் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும். என் வார்த்தையெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. சொல், செயல், சிந்தை, நடக்க எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும். உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணலாம். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவபாதையில், உந்தன் ஜீவபாதையில். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ஐக்கியத்தை கொண்டு வரும். எங்களுக்குள்ள இருக்கிற சுயம் சாம்பலாய் மாறட்டும். கோதுமை மணி தனித்திருந்தால் ஒரு பலனையும் கொண்டு வராது, அது செத்ததே ஆகில். வேதம் சொல்லுகிறது மிகுந்த பலனை கொண்டு வரும். எங்களுக்கு இருக்கிற சுயம் சாகட்டும் ஆண்டவரே, இன்னும் சாகட்டும் ஆண்டவரே. இன்னும் எங்களை உம்மை போல் மாற்றும். இந்த வார்த்தைங்க ஒவ்வொரு நாள் எங்களை சேலஞ்ச் பண்ணட்டும்பா. எங்களுக்கு சவால் விடுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சபை எத்தனையோ சபை இருக்கு, அதோடு இது ஒரு சபை இல்லப்பா, உங்க சித்தத்தை மாத்திரம் செய்கிற சபை. அதனால எத்தனை இழப்பு, எத்தனை நிந்தைகள் வந்தாலும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்திலிருந்து உம்முடைய கண் எங்கள் சபையை நோக்கி பார்க்கட்டும். என்னுடைய உண்மையான சித்தத்தை செய்கிற, ஐக்கியப்படுகிற ஒரு சபை, சுயத்தை ஒருவருக்கு ஒருவர் மடிந்து கொண்டு சுயத்தை சாகடித்து உண்மையான ஐக்கியத்தில் வருகிற ஒரு சபை. இந்த சபையிலே நீங்கள் செய்கிற காரியம் பெரிய காரியமா இருக்குமே. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமா இருக்குமே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களையும் உடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இன்னும் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. இந்த சபை உம்முடைய கிரியை செய்கிற சபையா, தூய மனவாட்டியாகிய சபையா இந்த சபை இருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளும் மாமிசம், பிசாசு, உலகம், மாய்மாலம், பொய் எங்கள் சபைக்குள் இல்லாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்தும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். புதிதாய் வந்தவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. பரத்தோடு வந்தவர்களை ஆசீர்வதியும். உண்மையான சந்தோஷத்தை அவருடைய வாழ்க்கையில தாரும் ராஜா. அப்படி செய்யறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.